அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப் பாடுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் வாழ்வடைந்தே எந்த நேரமும் பேரானந்தம் பொங்கிப் பாடுவேன். நானுமை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன். பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். நானுமை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன். பேரன்பை குறித்தாண்டவா. கைகளை வைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப் பாடுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் ஆமென். இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா 22வது அதிகாரம் 39 42 வசனங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஏன் இப்படியாக ஜெபிக்க வேண்டும்? இப்படி ஜெபிப்பதனால் அவருக்கு வந்தது என்ன என்பதை குறித்து இன்னைக்கு நீங்கள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, சீஷர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து அடுத்து பாடுபட போகிறார், பல போராட்டங்களை சந்திக்க போகிறார், அவருடைய வாழ்க்கையை முடிய போகிறதுலாம் அறிந்து அவருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் வருகிற நேரத்தில் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி சீஷர்கள் அங்கே கலக்கமடைந்து கொண்டிருந்த நேரத்தில் ஹல்லேலூயா அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கும் இயேசுவின் போராட்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நாளை துவங்குகிறவன் வேற யாருக்கு முன்னால் போய் முட்டி போட்டு நிற்க வேண்டிய அவசியம் வராது. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா தன்னுடைய வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு இரவு நேரத்தில் போய், கண்டிப்பாக நான் நிச்சயமாக நம்புகிறேன், அதிகமான நேரம் அந்த ஒலிவ மலையில் தனிமையில் தேவனோடு ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாமல் அவர் இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான செயலை நடப்பித்திருக்க முடியாது. இந்த கடைசி நாளில் தான் நமக்கு தெரிய வருகிறது அவர் ஜெபத்தின் பதில் எப்படியாக வந்தது என்று சொல்லி. ஆண்டவரை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறது மத்தியில் அவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்கள் ஒரு நாள் இயேசுவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்குறாங்க. லூக்கா 11வது அதிகாரத்தில் ஓரிடத்தில்
ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்துல எப்படி, எதற்காக, என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். ஒரு முன்மாதிரி ஜெபத்தையும் அங்கே கற்றுக் கொடுத்தார். அந்த முன்மாதிரி ஜெபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன முதல் கோரிக்கை தான் இன்றைக்கி நம்முடைய செய்திக்கும் ஆதாரம். இந்த 42வது வசனத்தில் அவருடைய ஜெபமுமே அதுதான். பிதாவே, உமக்கு சித்தமானார். ஹல்லேலூயா. பிதாவின் விருப்பம் இல்லை என்றால் சித்தம், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஜெபிப்பதே இருக்கிறதுல உச்சகட்டமான ஜெபம். ஹல்லேலூயா. நம்முடைய சித்தம் நிறைவேற ஜெபிப்பது அது எப்பொழுதுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும் பொழுது ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய விருப்பத்தை அதோடு கூட இணைந்து அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையான ஜெபம். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியாக சொல்லுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். சப்மிட்டிங் டு காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்கணும்னு வரும் பொழுது அது ஆரம்பத்தில் வசதியாக இருக்காது, மனிதர்களுக்கு முன்பாக ஞானமாய் தோன்றாது, எல்லாராலும் அங்கீகரிக்கப்படாது, சொல்லப்போனால் நம்முடைய சுற்றி இருக்கிற குடும்பத்தினருக்கு கூட புரியாது. இப்படிலாம் இருக்கும் பொழுது மனுஷீக ஞானத்தினாலே நம்முடைய முன் அனுபவத்தை வைத்து மனுஷ பலனை வைத்து தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்பது முடியாத காரியம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்காக ஊக்கமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுப்பார், கரெக்டாக கொண்டு போவார். ஆண்டவர் இயேசுவின் பாடு மரணம் எதை காட்டுகிறது? முதல் மனிதனாகிய ஆதாம் அவனுடைய மனைவி தேவனுடைய சித்தத்தை மீறினதுனால உலகத்துக்கு வந்த பெரிய போராட்டம். 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததனால் வந்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக தேவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் வில், அதுதான் வந்து இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும். அது எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்? அப்படி ஜெபத்தின் மூலியமாக தான். இன்னைக்கு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஜெபம் ரொம்ப அவசியம்? அநேக நேரம் இப்படி இந்த பாதையில் பைபிளில் எழுதியிருக்கா சார், இப்படி போகலாமா? எவனுமே இந்த பாதையில் போக மாட்டேன், எல்லாமே நான் அப்படி தானே, அந்த ரூட்டில் தானே போகிறான், நான் மாத்திரம் எதுக்கு இப்படி போகணும்? என் நண்பர்கள்லாம் இப்படி செய்யவில்லையே, எல்லாம் தாங்க நினைச்சபடி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மாத்திரம் எதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக நடந்து இந்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது சில நேரம் புரியாத ஒரு பாதை வழியாய் போக வேண்டியதுக்கு அவசியமாக இருக்கலாம். நீங்கள் எடுத்து வாசி பாருங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தில் மரியாளுடைய அன்றைக்கு அந்த கூற்றை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1:38 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இன்னைக்கு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது என்றால் என்ன தெரியுமா? மனுஷ யோசனையின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் ஒன்று சொல்லிடுச்சா அதன்படி செய்கிறது தாங்க தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுகிறது அர்த்தம். If you want to find God's will for you, தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள விரும்பினால், கர்த்தருக்கு விருப்பமானது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் போக வேண்டியது எங்கே போகணும்? இதை ஒழுங்காக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய சித்தத்தை அந்தந்த நேரத்தில் தேவன் வெளிப்படுத்துவார், எப்படி ஆகிலும் பேசுவார். யோசேப்பின் வாழ்க்கையிலும் அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டுடைய உலக பிரகாரமான தகப்பனார் இருந்த யோசேப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 1வது அதிகாரம் 24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டார். தேவனுடைய வார்த்தையின்படி செய்தார். இவர்கள் 2 பேரும் எடுத்த தீர்மானத்தின் விளைவு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. உலகத்தில் அநேக ஜனங்கள் ஏளனம் பண்ணியிருப்பாங்க, அவருடைய இனத்தார் எல்லாருமே அவர்களை கேவலமாய் பேசியிருப்பார்கள். அது எதில் வெளிப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு பிறப்பதற்கு அந்த பெத்லகேம் ஊருக்கு அவர்கள் போன பொழுது அந்த ஊரில் நிறைய ஜனங்கள் இருந்தாலும் அங்கே பாருங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ள ஒரு நபர் கூட முன் வரவில்லை. பெத்லகேம் ஊர் வந்து யோசேப்புக்கு சொந்த ஊர், அவங்க 2 பேருக்குமே அது வந்து பிறந்த ஊர் போல இருந்திருக்கும். கண்டிப்பாக தாவீதின் ஊர், 2 பேரும் தாவீது வம்சத்தில் பிறந்தவங்க, கண்டிப்பாக நிறைய பேர் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க.
இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஹல்லேலூயா. இதை அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் தெளிவாக சொல்றார் பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They didn't accept him. தேவனுடைய சித்தத்தை சில நேரம் வசனத்தின்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க ரொம்ப எங்க அங்கீகாரம் எதிர்பார்க்கிறீங்களோ அங்க சில நேரம் ஏளனமாய் ஆரம்பத்தில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அதெல்லாம் தாண்டி தான் வந்தார். அவரை பற்றி என்னெல்லாம் பேசினார்கள். பிசாசு பிடித்த வேண்டாம், மதிமயங்கின வேண்டாம், எவ்வளோ அற்புதங்களை வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொன்னான். அவன் இவன்லாம் பேசக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது வருகிற சில ஆரம்ப விளைவுகள். ஆனால் இதை தாண்டி வரும்பொழுது இன்னைக்கு அவர் பெற்றிருக்கிற மகிமை அது ஒப்பற்ற மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது லூக்கா 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்படுது. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்தில் இப்படியாக சொல்லு, ஆழத்தில் போய் வலையை போடு அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். நம்ம சொந்த ஞானத்துக்கு புரியவில்லை என்றாலும் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. மத்தியான வெயில்ல போய் வலையை போடுப்பா அப்படின்னாக்கா எந்த மீனவனுக்கும் தெரியும் இப்போ மீன் பிடிக்கிற நேரம் இது கிடையாது, மீன் கண்டிப்பாக அகப்படாது என்று அறிந்திருந்தோம் தன்னுடைய சொந்த ஞானத்தை முன் அனுபவத்தின்படி அல்ல, தேவனுடைய வசனத்தின்படி தனக்கு இருந்த அனுபவத்தை நம்பவில்லை. சில நேரம் பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படின்னாக்கா டோன்ட் டிபெண்ட் ஆன் வாட் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பாஸ்ட். முன் நாட்களில் நீங்கள் எதெல்லாம் அனுபவித்து வந்துடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன், இல்லை என்றால் எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த காரியங்களில் செய்திருக்கிறேன், இந்த ஐடி ஃபீல்டில் தான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், இப்போ இதில் இப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டுடைய சித்தம் என்று சொல்லும்போது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கபடி செய்யும் பொழுது எந்த நேரத்திலும் வலை கிழியத்தக்க மீன்களை கொடுக்க என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மாத்திரம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வந்துட்டோன்னா கண்டிப்பாக ஹல்லேலூயா ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முற்படும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம தவிர்க்க வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கலாத்தியர் 1வது அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த தேவன் பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் தமஸ்குக்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தின பின்பு மனுஷனிடத்தில் போய் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனுஷ ஆலோசனைகள் அநேக நேரம் உதவாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதுபடி செய்கிறது தான் நல்லது. தேவனுடைய சித்தத்தின்படி சில நேரம் செய்ய வேண்டும் என்றால் யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 34வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கு. சில நேரம் சரீர விருப்பங்களை, மாம்ச இச்சைகளை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும். நம்ம விரும்புகிறபடி தான் செய்வேன், எனக்கு இங்கே இருக்கிற ஞானத்தின்படி தான் செய்வேன், எனக்கு இருக்கிற முன் அனுபவத்தின்படி தான் செய்வேன், யாரோ என் நண்பர்கள் சொன்னபடி தான் செய்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. முதல்ல சொல்லிடுறேன், நான் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யணும்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சாதான் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, மேத்யூ சாப்டர் 16:23 வாசிக்கும் பொழுது அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் நம்ம சிந்திக்கிற திறனை மாற்ற வேண்டும். மதிய நேரம் வலையை போடுனா முன் அனுபவத்தை நம்பாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் வெளிப்படுத்தி
அநேக புறஜாதிகளுக்கு ராஜாக்கள் என்னுடைய வசனத்தை சொல்லும்படி அவனை தெரிந்து கொண்டேன் என்று சவுலுக்கு சொன்ன உடனே எவர்கிட்டையும் கொண்டு போய் கன்சல்டேஷன் பண்ணவில்லை. அவரை எழும்பி ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச பிறகு யாரிடம் தெளிவாக ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னு வந்துருச்சுன்னா எந்த ஒரு மனுஷன்ட்டு கேட்க வேண்டியது, எழும்பி தாராளமாக போங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மிக முக்கியமாக கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். சில நேரம் உணவையும் தவிர்த்து உட்கார வேண்டியது இருக்கும். உணவுன்னு சொல்லும் பொழுது மனுஷனுக்கு ஒரு சில காரியங்கள் அடிப்படை வசதின்னு எதிர்பார்ப்போம். சில அடிப்படை காரியங்கள் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் மனுஷிக ஆசைகள் உணவுன்னு சொல்லி இங்கே சொல்லும்போது நான் அப்படி தான் நான் யோசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரம் நமக்கு ஆசையாக இருக்குது, படுத்து தூங்கணுன்னு இருக்கும், சாப்பிட்ணுன்னு இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஒரு ஆத்மா வந்து நிற்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம அனுபவிக்க வேண்டியது. மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஏன் இவ்வளோ தயக்கப்பட்டார் என்று ஒரே ஒரு வசனத்தின் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் கொடுக்க வேண்டிய விலையில உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை கார் வாங்கி கொடுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்க சித்தமாகி, அப்படி போட்டிருக்கான். இன்னைக்கு பாருங்க, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா சில நேரம் என்ன செய்ய வேண்டும், நொறுக்கப்பட வேண்டியது வரும். அந்த நொறுக்குதல் இப்படி நொறுக்க போகிறாங்க. நொறுக்கிறதுனா என்னது, உடைச்சு நொறுக்கிறது. இப்படி உடைத்து நொறுக்க போகிறார்கள் என்கிற முன் அறிவு அவருக்கு இருந்ததுனால தாங்க இப்படியா ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு ஜெபிச்சார். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் வரப்போகிறான், ஜனங்கள்லாம் வரப்போகிறாங்க, என்னை போட்டு என்ன செய்ய போகிறாங்க, பிழிந்து எடுக்க போகிறாங்க, நொறுக்க போகிறான். அவரை யோசிச்சு பாருங்க. 100% தேவனாக இருந்தாலும் அவர் 100% நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கடைசியா உச்சகட்டமா இயேசு கொடுக்க வேண்டிய விலை என்னது, நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்குன்னா ஒருத்தர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் தான் ஆண்டவர் இயேசு. அதே இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற கேட்கும்படியா நம்மை ஹல்லேலூயா உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் பரலோகத்திலிருந்து அவர் செய்கிற விதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வசனத்தை இன்னைக்கு ஒரு முதல்ல சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 115வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்படும். வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்போ எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா அதை போல பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுங்கன்னு சீசர்கள் கேட்ட பொழுது மத்தேயு 6வது அதிகாரம் 9லேருந்து 13 வரைக்கும் வாசிக்கும். இப்படி ராஜ்யம் வருவதாக என்று சொல்லிவிட்டு அடுத்து உடனே சொல்றாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல பூமியிலே. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் என்னத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் இப்படி பார்க்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில செய்யப்படுவதாகன்னு ஜெபிக்கணும். இப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இவ்வளவு காரியங்களை செய்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்ற ஒரு 7 முக்கியமான வசனங்களை சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களில் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விருப்பம் என்ன? 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. முதல்ல நல்ல காரியம் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் யாருமே இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட தலை குனிந்து வியாதியோடு வறுமையோடு வெக்கப்பட்டு தரித்திரத்தில் வாழணுன்றது ஆண்டுடைய சித்தமே இல்லை. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் ஒரு செழிப்பின் உபதேசத்தின் புஸ்தகம். முதல் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி ஒருத்தன் நடந்தா கண்டிப்பா அவனுக்கு 100% ஆண்டவர் என்ன செய்வார்? prosperity, and whatsoever he doeth shall prosper.
ஸோ ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் ராங். செழிப்பு தப்பு கிடையாது. தேவ சித்தத்துக்கு முரண்பாடான செழிப்பு தான் தப்பு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். ஒரு குஷ்டரோகியாகி ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து இப்படியாய் சொல்லுகிறார். மார்க் 1வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, குஷ்டரோகியாகி ஒருவன் அவர் இடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல, எனக்கு சித்தம் உண்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும், எல்லாவற்றும் வாழ்ந்து இருக்கணும். அதுதாங்க தேவனுடைய சித்தம். எழுதி வச்சுக்கோங்க. எதுலையுமே நீங்கள் உங்கள் குடும்பம் இன்னைக்கு சில போராட்டங்கள் போயிட்டு இருக்கு பாருங்க, இதிலேயே இருந்து வாழ்க்கையை முடிக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கு. லாசருவின் காரியத்தை சொல்லி, லாசருடைய வாழ்க்கையில் தேவன் எப்போ மகிமைப்பட்டார்? 4 நாளைக்கு அப்புறம் உயிரோடு எழுமின பிறகு தான், இல்லையா? அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது சில பிரச்சனை வந்தாலும் உயிர் மீட்சி வரப்போகிறது என்பதை உணர்ந்து, எந்த போராட்டம் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பொல்லாதவங்க கொண்டு வந்திருக்கு எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் வெற்றியாய் நிற்பது தாங்க தேவனுடைய சித்தம். அடுத்து பாருங்க, 2வது ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனத்தில் அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, அல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதாக. இன்னைக்கு உலக வேஷத்தை களைந்து முதல்ல நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய ஸ்டைல் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சித்தத்தை எதில் நிறைவேற்றணும்? பெரிய பெரிய காரியங்களை நிறைவேற்றுக்கு முன்பாக நம்முடைய தோற்றத்திலையும் நிறைவேற்றணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டுங்க. எப்படி வேணா நான் இங்கே வந்து நிற்கலாம். ஆனால் எல்லாமே தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாகாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியன்னா ஒரு விதத்தில் தான் வந்து நின்னாகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியன்னா ஒரு தோற்றம் இருக்கணும். சில காரியங்களில் கவனமாக தான் இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு எது அழகுன்னு பாருங்க. உலகத்தான் எப்படி வேணா நடக்கலாம், என்ன வேணா செய்யலாம், எங்கே வேணா போகலாம், எது வேணா பேசலாம். ஆனால் நீங்கள் போக முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது உங்களை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்டுக்கொள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு சரீரத்தை தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்து. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 இந்த கருத்து அழகா சொல்ல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களிலே தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? இன்னைக்கு இந்த பாடி இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இது நம்முடையது கிடையாது, இது அவருடையது. அவர் உள்ளே இருக்கிறார். நீ என்ன செஞ்சாலும் நான் உள்ளே இருந்து, இது என் வீடுப்பா, இந்த இடத்துல இருந்து நான் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ எப்படி நம்ம வாழணும்? இந்த சரீரம் ஆண்டவரே நமக்கு பிரியமாக இருக்கு. 3வது பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் பேசுகிற 5:20, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் இங்க இருக்கிற எல்லாரும் பாருங்க, முறுமுறுக்கிறவளா இருக்கக்கூடாது, நன்றி அறிதல் உள்ளவளா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே கற்றுக் கொடுக்குற காரம், இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இல்லாததுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்குதோ நினைச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் மூச்சாவது இருக்குதே, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறோம் என்றாலே அது ஒரு பெரிய கிருபை. அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி எந்திரி. காலையில் ஆத்திரத்தோடு எந்திரிக்காதீங்க, ஸ்தோத்திரத்தோடு எந்திரிங்க. அடுத்து பாருங்க, 1 தெசலோனிக்கேர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கணும். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் ஏசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் அஞ்ஞானிகள் அருவருப்பான மோக இச்சைக்கு உட்பட்டு கிடக்கிறான். ஆனால் நீங்க யாரு? தேவனால் பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த இடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டவர். அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. காம விகாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தமா வாழணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கரைப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னா சில மோக இச்சைகள், தகாத ஆசைகள், அசுத்தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டது. ஆனா இன்னைக்கு இது தேவனுடைய சித்தம் அல்லங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கணும் தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்க. அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பாவத்துக்குள் விழுந்து வாழ்க்கையை கெடுத்து எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற நாம் யாரையும் நான் குற்றப்படுத்த தனியாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தல் சொல்றேன். நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டோடைய விருப்பம். 5வதாக பார்க்கும் பொழுது 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்தால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:2, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்துக்கு இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷ இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமா, இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறதுனால் வருகிற பாடுகள். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசித்தா இன்னும் அழகா சொல்றாரு. தீமை செய்து பாடு அனுபவத்திலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து தப்பிதத்தினால் வருகிற தலைகுனிவு அசிங்கம் அதல்ல, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து வருகிற பாடுகளை சகிக்க எனக்கு பலந்தா இருக்கு. 6வதாக பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் பாருங்க. ஒருத்தர் கூட கெட்டு போவது ஆண்டுடைய சித்தம் இல்லை. ஆண்டுடைய சித்தம் என்னது? ஒரு மனுஷன் கூட கெட்டு போக. உலகத்துல எந்த கேடு கெட்டவனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருக்கட்டும், அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புறார். மதவெறியில ஜனங்க அலைந்து கொண்டிருக்காங்க. இனவெறியை கிளப்பி அரசியல் நோக்கத்துக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு உலகத்துல, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் துன்மார்க்கமே நடக்கிறவன் தான் நோக்கத்தை நிறைவேற ஜனங்களை மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் இப்படி பிரித்து ஆளலான்னு நினைக்கிறான். அவனுக்கு உண்மையில கடவுள் பயமோ கடவுள் ஆசையோ இல்லை. அதை சொல்லியே ஜனங்களை தான் பக்கமாக இழுத்து கடைசியில் தன்னுடைய ஆட்சி பாரத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் அவனுடைய நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபிக்க போகிற ஆண்டவரே, அந்த ஆத்மாக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. John 5:14 நம்ம ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவரே, இப்படி சித்தத்தின்படி ஜெபிக்க பலன் தாரும், இப்படி சித்தம் நிறைவேற ஜெபிக்க பலன் தாரும், ஆசீர்வதியும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வேண்டிக் கொள்ளுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதி. அன்னைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தில் நீர் எடுத்த ஜெபம் ஆண்டவரே, ஜெபத்தின் முடிவில் தேவதூதன் இறங்கி பலப்படுத்தினது போல கைகளை உயர்த்து இப்ப உன்னத பலத்தினாலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்று. கர்த்தர் உன்னதத்திலிருந்து நம்மை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை ஆராதனை புகழ் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென்.